கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வெளியேறப்பெற்ற பிரண்ணாம் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளாகிய வெளியேறப்பெற்ற முத்துக்களை வைரங்களையும் கர்த்தர் அவங்களை அதிகமாக ஆசீர்வதித்திருக்கின்றார். சென்ற பதிவிலே தானியேல் கொடுக்கப்பட்ட தரிசனத்தின் பிரகாரம் சணல் வஸ்திரம் தரித்தவரும் மிகாவலுமாக வெளிப்பட்டவர் யார் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். அதே போல தேவன் தானியத்தை சொல்லுகின்ற பொழுது இது எப்போ நிறைவேறும் என்று தானியேல் கேட்கின்ற பொழுது ஒரு காலமும் காலங்களும் அரை காலம் என்று செல்லும் என்று தானியத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் இனி காலம் செல்லாது என்று அதே தூதன்தான், அதே மிகாவேலாகிய அதே ஏலோயும் தான் பூமியில வெளிப்பட்டு வலதுகால் சமுத்திரத்தின் மேலே வைத்துக்கொண்டு இடதுகால் பூமி மேலே வைத்துக்கொண்டு இனி காலம் செல்லாது என்று தேவன் முத்திரையை உடைக்கின்றார். அப்படி என்றால் எல்லாமே முடிந்துவிட்டது. சென்ற பதிவிலே காலங்கள் மாத்திரம் பார்த்தோம். அதாவது ஒரு காலம் என்பது இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரவரைக்கும் ஆதாம் ஏவாள் நிமித்தமாக அந்த இரத்த சம்பந்தப்பட்ட பாவத்துக்காக தேவன் அடிக்கப்பட வேண்டிய ஒரு ஆட்டுக்குட்டியாக இருப்பதனாலே அவர் அடிக்கப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகம் செல்லுகிற வரைக்குமே ஒரு காலம் என்று சென்ற பதிவில் பார்த்தோம். இப்பொழுது நம்ம கொடுக்கப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் காலங்கள். இப்ப காலங்கள் என்பது பன்மையில சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் நான் மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகம் சென்றால்தான் வேறொரு தேற்றரவாளனை இந்த பூமிக்கு அனுப்புவேன். அப்படி வேறொரு தேற்றரவாளனை பூமிக்கு அனுப்புகின்ற பொழுது தேவன் புறஜாதிக்கென்று 7 சபை காலமாக வைக்கின்றார். அப்படி என்றால் தேவன் தானியேலில் சொல்லப்பட்ட காரியத்தை நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். தேவன் கிறிஸ்துவாக வெளிப்படுகின்ற பொழுது எத்தனை நாட்கள் சென்றது என்பதை பற்றி நான் வாசிக்கிறேன். தானியேல் புஸ்தகம் 9வது அதிகாரம் 24 முதல் 27 வரைக்கும் நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். இது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அதாவது மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முற்றுகிறதற்கும் மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரம் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தானியேல் தேவன் சொல்றாரு, உன் ஜனங்களை விடுவிப்பதற்காக 70 வாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த 70 வாரங்கள் என்பது இஸ்ரவேல் உடைய கணக்கின் பிரகாரம், வேத வார்த்தையின் கணக்கின் பிரகாரம் ஒரு நாள் என்பது ஒரு வருடம். இஸ்ரவேல் ஜனகத்தின் இஸ்ரவேல் உடைய நாட்காட்டின் பிரகாரம் வாரத்துக்கு 7 வருஷம். அப்போ ஒரு வாரத்துக்கு 7 வருடம் என்றால் 70 வாரத்துக்கு 7 7 49 490 வருடங்களாக இருக்கிறது. அப்படி என்றால் இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமே திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதுக்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மெசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். அப்போ இங்கு சொல்லப்படுகிற காரியம் பார்ப்பீரென்றால், பிரபுவாகிய மெசியா இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 62ம் 7 சேர்க்கின்ற போது மொத்தம் 69 வாரங்கள். அந்த 69 வாரத்துல மீதி இருப்பது ஒரு வாரம் இருக்கிறது. அந்த ஒரு வாரத்துல தேவன் 3 ஆண்டுகள் ஊழியம் செய்கின்றார். 69 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருவது, பிறகு ஒரு வாரம் மீதி இருக்கிறது. அந்த ஒரு வாரத்துல தேவன் 3 ஆண்டுகள் ஊழியம் செய்கின்றார். நான் மேலும் வாசிக்கிறேன். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும், அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மெசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்களையும் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலம் பிரிவம் போல இருக்கும். முடிவு பரிந்தம் யுத்தம் நாசம் உண்டாகி நியமிக்கப்பட்டது. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். பாருங்கள், ஏற்கனவே இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருகின்ற பொழுது 69 வாரம் அதுல ஒரு வாரம் மீதிக்குது. அந்த ஒரு வாரத்துல பாதி
3 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து பூமியிலே தன்னுடைய ஊழியத்தை முடித்து அவரை பலியிடுகின்ற பொழுது தேவன் பலியும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோடு பாலாகுகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாலாகுகிற மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். அப்போ 69 அரை ஆண்டுகள் இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்திலே முடிந்து மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகம் சென்று விட்டார். மீதி இருப்பது அரைக்காலம். அப்போ இந்த 3 ஆண்டுகளுக்கும் 69 அரை ஆண்டுகளுக்கும் இடைப்பட்ட காலம்தான் 7 சபை காலம். அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மொத்தம் தானியேலுடைய ஜனங்களை விடுவிப்பதற்கு 70 வாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 69 அரை ஆண்டுகள் இயேசு கிறிஸ்துவுடைய முதல் வருகையிலே அது முடிவடைகிறது. பிறகு 3 ஆண்டுகள் மாத்திரமே மீதி இருக்கிறது. இந்த 3 ஆண்டுக்கும் ஏற்கனவே 69 ஆண்டுகளாகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கும் சொல்லப்பட்ட அந்த இது ரெண்டுக்கும் இந்த 3.5 ஆண்டுக்கும் 69 ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலம்தான் 7 சபை காலம். அதுதான் காலங்கள். அப்ப தேவன் என்ன செய்கின்றார்? இந்த 7 சபை காலத்துக்காக தேவன் 7 தூதர்களை அனுப்புகின்றார். 7 தூதர்கள் வந்து ஒவ்வொரு சபை காலத்துக்கும் தேவன் ஒவ்வொரு தூதரை அனுப்புகின்றார். முதலாவது பவுலு, 2வது இரினியசு, 3வது மார்டினு, 4வது கொலம்பா, 5வது லூத்தர், 6வது வெஸ்லி, 7வது பிரன்னமாக வெளிப்படுகின்றார். அப்படி வெளிப்படுகின்ற பொழுது இது காலங்கள். இது ஒருமை அல்ல, இது பன்மை. காலங்கள். ஒவ்வொரு தூதனுக்கும் ஒரு காலங்கள் கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு காலத்திலும் தேவன் தன்னோட வார்த்தையை அந்த தூதர்கள் மூலியமாக கொஞ்சம் கொஞ்சமாக தருகின்றார். பாருங்கள், லூத்தரல் மூலியமாக நீதிமானாக்கப்படுதல், அதுக்கப்புறம் பரிசுத்தமாக்கப்படுதல், அப்புறம் பரிசுத்தாவினுடைய அக்கினி ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்வது. இப்படியாக தேவன் ஒவ்வொரு காலத்திலுமே தேவன் தன் வார்த்தையை கொஞ்சம் கொஞ்சமாக தருகின்றார். இது 7 காலங்களாக தேவன் ஜனங்களுக்கு புறஜாதி ஒரு தொடக்கம் முடிவும் என்று தேவன் தானியேலிடத்தில் சொன்னது போல அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக தேவன் தானியேலோ புறஜாதியுடைய தொடக்கத்தையும் முடிவையும் அந்த தரிசனத்திலே அவன் காண்கின்றான். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டுக்கொள்ள கொடுக்கப்பட்ட காலம்தான் 70 வாரங்கள். அந்த 70 வாரத்திலே பார்ப்பீரென்றால் இந்த 69 ஆண்டுகளுக்கும் இந்த 3 ஆண்டுகளுக்கும் இடைப்பட்ட காலம்தான் 7 சபை காலமாக இருக்கிறது. அப்ப இந்த 7 சபை காலத்துக்கு தேவன் என்ன செய்கின்றார் பாருங்கள். நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அதாவது ரோமர் 15வது அதிகாரம் 10 முதல் ஒரு 12 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். மேலும் புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு கூட களி கூறுங்கள் என்கின்றார். மேலும் புறஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை புகழுங்கள் என்றும் சொல்கின்றார். மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார். பாருங்கள், புறஜாதிக்கென்றே ஒருவர் வருவார். இயேசு கிறிஸ்து யூதனுக்கு வந்தார். யூதனுக்கு வருகின்ற பொழுது தேவன் சமாரியர்கள் சந்தித்துக் கொண்டார். ஆனால் தேவன் சொன்ன வாக்கு தத்துவம் பாருங்கள், யூதனுக்கு வருகின்ற பொழுது சமாரியர்கள் சந்தித்துக் கொண்டார். முதல் வருகை தேவன் புறஜாதிக்கு அல்ல. முதல் வருகை யூதனுக்கு வருகின்ற பொழுது தேவன் சமாரியர் பெண்ணை சந்திக்கின்றார். புறஜாதிக்கு வரவில்லை. அப்போஸ்தலர் தேவன் சொல்லுகின்றார். அப்போஸ்தலர்களையும் பாருங்கள், தேவன் புறஜாதிக்கு அனுப்பவில்லை. நான் பாருங்கள் மத்தேயு 10ஆம் அதிகாரம் கொஞ்சம் வாசிக்கிறேன். அதுவும் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 5 வாசிக்கிறேன். 5வது வசனத்தின் முதல் வாசிக்கிறேன். இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கும் போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும்
காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரத்திற்கு போங்கள், போகையில் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது என்று பிரசங்கியுங்கள். தேவன் அப்போஸ்தலர் சொல்லப்பட்ட வார்த்தையோ, நீங்க புறஜாதிக்கு போக வேண்டா, ஏனென்றால் புறஜாதிக்கென்று ஒருவர் வர வேண்டும். பாருங்கள், புறஜாதிக்கென்று தனிப்பட்ட நபராக ஒருவர் வர வேண்டும். அதனால் அப்போஸ்தலரை பார்த்து, நீங்கள் புறஜாதிகளுக்கு போக வேண்டாம், காணாமல் போன என் ஆடுகளாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சென்று நீங்கள் பிரசங்கம் செய்யுங்க, புறஜாதிக்கு போக வேண்டாம் என்று தேவன் சொல்லிவிட்டார். அது மாத்திரமில்லை, அங்க சின்ன பெண்ணாகிய ஒருவள் அங்கே வருகின்றாள். தன் மகளுக்கு பிசாசு பிடித்திருப்பதனால் அவரிடத்தில் சென்று, அப்போஸ்தலரிடத்தில் சென்று இயேசுவை காண வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது பாருங்கள், அங்கே இயேசுவை காண்பதற்காக அப்போஸ்தலர்கள் அந்த பெண்ணை அனுமதிக்கப்படவில்லை. பிறகு தேவன் அவரிடத்திலே பேசுகின்ற பொழுது நீங்கள் பார்ப்பீர் என்றால், ஆண்டவரே என்று கூப்பிடுகின்ற பொழுது அவர் சொல்கின்றார் அவர்களை பார்த்து, முதலில் பிள்ளைகள் அப்பத்தை சாப்பிட்டு திருப்தி அடையட்டும் என்று சொல்கின்றார். அவர் சொல்கிற காரியங்களோ நீங்கள் பார்ப்பீர் என்றால் உண்மைதான் ஆண்டவரே. ஆனால் அவர் சாப்பிடுகின்ற பொழுது மேஜை மேலிருந்து துணிக்கை கீழே விழுகுமே சொல்கின்ற பொழுது, அதை நாய் சாப்பிடுமே சொல்லுகின்ற பொழுது பாருங்கள், தேவன் அந்த பெண்ணை பார்த்து உன் விசுவாசம் பெரிது என்று சொல்லி தேவன் அவரை அனுப்பி வைத்தார். அவர் புறஜாதியில் மாம்சத்தில் வெளிப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவ போலவே புறஜாதி நாட்களில் அவர்கள் நடந்து அதிசயங்கள் அற்புதங்களும் புறஜாதியின் மத்தியிலே ஒரு காலம் செய்யவே இல்லை. அவர் யூதரிடத்தில் செய்து காண்பித்தார். சமாரியத்தில் பெண்ணிடத்தில் பேசிக்கொண்டு தான் யார் என்பதை மெசியாவென்று அவளுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். ஆனால் ஒரு மனிதனாக மாம்சத்தில் வெளிப்பட்டு தேவன் ஒரு காலமும் புறஜாதியின் மத்தியில் இந்த அதிசயங்கள் அடையாளங்கள் மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவாக அவர் புறஜாதி மத்தியிலே அவர் வரவே இல்லை. எதற்காக வரவில்லை? ஏனென்றால் இந்த 69 ஆண்டுகள் முடிந்து அடுத்த 3 ஆண்டுகள் வருகிற இடைப்பட்ட காலத்தில் தேவன் 7 சபை காலத்துக்காக தேவன் தன்னை வெளிப்படுத்த வேண்டியதாக இருந்தது. இப்ப ஆதியாமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் சொல்லப்பட்ட தேவன் அந்த காலம் முடிகின்ற பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவாக வெளிப்படுகின்றார். பாருங்கள், ஆதியாமத்திலிருந்து மல்கியா சொல்லப்பட்ட காரியத்திலிருந்து 400 வருடங்கள் மல்கியா தீர்க்கதரிசிக்கும் யோவான் ஸ்நானன் தீர்க்கதரிசிக்கும் 400 ஆண்டுகள் இடைவெளி இருந்தது. அந்த 400 ஆண்டுகளில் பாருங்கள், அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை மறுதலித்து அவர்கள் பாகாலை வணங்கி கொண்டிருந்தார்கள், சபை கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள், பாரம்பரியத்துக்குள் சென்று கொண்டிருந்தார்கள், மனித நாட்டை சென்று கொண்டிருந்தார்கள். அப்ப அந்த முதல் காலம் முடிகின்ற பொழுது கடைசி காலத்தின் கடைசி கட்டத்திலே இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அதே போல 7 சபையின் காலங்கள் கடைசி கட்டத்திலே பாருங்கள், இயேசு கிறிஸ்து மறுபடியும் 2ஆம் வருகையிலே வெளிப்படுகின்றார். முதல் சபை காலத்தில் வரவில்லை, 2ஆம் சபை காலத்தில் வரவில்லை. சபையின் காலங்கள் முடிவடைகின்ற பொழுது கடைசி சபை காலத்திலே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு தன்னை ஜனங்களுக்கு மத்தியிலே இயேசு கிறிஸ்துவாக நின்று கொண்டு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்துக் கொண்டிருக்கின்றார். பாருங்கள், அப்ப தேவன் முதல் வருகை வருகின்ற பொழுது அவர் புறஜாதிக்கென்று வரவே இல்லை. யூதனுக்கு வந்தார், சமாருக்கு வந்தார். வேதாகமத்தை நன்றாக வாசித்து பாருங்கள். தேவன் அப்போஸ்தலர்கள் மத்தியிலே சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் புறஜாதிக்கு நீங்கள் போக வேண்டாம், காணாமல் போன இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீங்கள் போய் ஊழியம் செய்து நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்கள் என்று தேவன் சொல்லிவிட்டார். ஏனென்றால் ரோமர் அதிகாரத்தின் பிரகாரம் இந்த ஈசாவின் வேறு இயேசு கிறிஸ்துவாகிய அந்த தேவன் எப்படி யெகோவா தேவன் இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டார், அதே போல இயேசு கிறிஸ்து இந்த கடைசி நாட்களே ஒரு மனிதனாக வெளிப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் ரோமர் 15ஆம் அதிகாரத்திலே மேலும் புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு களி கூறுங்கள் என்கின்றார். மேலும் புறஜாதிகளே எல்லோருமே கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை புகழுங்கள் என்றும் சொல்கின்றார். மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாய் இருக்கிற ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார்கள் நம்பிக்கை வைப்பார் என்று ஏசாயா சொல்லியிருக்கிறானே. இதே ஏசாயா தாப்பா, நமக்கென்று ஒரு குமாரன் ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கென்று ஒரு குமாரன் கொடுக்கப்படாது சொல்லப்பட்டிருக்கிறது. கன்னியானவள் ஒரு கன்னி பெண் ஒரு கர்ப்பம் தெரித்த ஒரு குழந்தையை பெறுவாள், அந்த குழந்தை இம்மானுவேலை பார் என்று அதே ஏசாயா சொன்னார். நிறைவேறிவிட்டது.
அதே போல பாருங்கள், அதே யசத்தான் சொல்கின்றால், மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறோமாயிருக்கிற ஒருவர் தோன்றுவார். அப்போ யூதனுக்காக வந்த இயேசு கிறிஸ்து யூதனாகவே ஆபிரகாமின் குமாரனாக, தாவீதின் குமாரனாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 12 கோத்திரங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்து, அந்த காலம் முடிகின்ற பொழுது தேவன் மரித்து உயிர் தெழுந்து மேலே சென்றால்தான், பரலோகம் சென்றால்தான் நான் மறுபடியுமாக புறஜாதிக்குள்ள 7 சபை காலத்துக்கு நான் வருவேன் என்று தேவன் வாக்கு செய்திருந்தார். அப்போ தேவன் எப்போ வரணும்? 1ஆம் சபை காலத்திலேயா, 2ஆம் சபை காலத்திலேயா? வர முடியாதே. அவர் உலகத்தின் சபை காலத்தின் கடைசி சபை காலத்திலே வர வேண்டும். தானியேல் சொன்னாரு, ஏசாயா சொன்னாரு, எரேமியா சொன்னாரு, எசேக்கியேல் சொன்னாரு, ஆமோஸ், இப்படி எல்லாரும் சொன்னாங்களே. அவர் எப்போ வந்தார்? கடைசி காலத்திலே, யெகோவா தேவனின் கடைசி காலத்திலே குமாரன் வெளிப்பட்டார். அதே போல பாருங்கள், புறஜாதியின் கடைசி நாட்களாகிய லவோதிக சபை காலத்திலே தேவன் லவோதிக சபையின் கதவை தட்டுகின்றார். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் பிரகாரம், இதோ வாசல் பெண் நின்று கதவை தட்டுகின்றேன், ஒருவன் கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் ராபோஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடும் போஜன பானம் பண்ண என்று தேவன் சொல்லுகின்றார். அப்போ லவோதிக சபைக்கு தான் தேவன் கதவை தட்டினார். ஏனென்றால் 6 சபை காலம் வரைக்குமே தேவன் சபைக்குள்ள இருந்துகிட்டு, உன்னிடத்துல ஒரு குறை உண்டு, உன்னிடத்துல நிக்கோதேஸ் மதத்தோட போதகம் உண்டு, உன்னிடத்துல பீலியோ மதத்தருடைய போதகம் உண்டு என்று சொல்லி தேவன் சத்தம் போட்டு கொண்டு எச்சரிப்பு கொடுத்து கொண்டிருந்தார். ஆனால் லவோதிக சபை காலத்திலே தேவன் சபை விட்டு வெளியே இருக்கின்றார். எப்படி தேவன் முதல் வருகிலே வருகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து வராரு, அதாவது மெசியா வராரு, இம்மானுவேல் வராரு, தாவீதின் குமாரன் வராரு, ஆபிரகாமின் குமாரன் வராரு என்று காத்து 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 கொண்டிருந்தவர்களை கடைசி நாட்களில் வருகின்ற பொழுது அவரை புறம்பே தள்ளிவிட்டார்களோ, தேவனுக்கு பதிலாக பரபாசை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை, மெசியாவை, யூத ராஜாவை அவர்கள் வெளியே தள்ளிவிட்டார்கள். அதே போல புறஜாதியும் அவரை வெளியே தள்ளிவிட்டது. 6 சபை காலமாக கிறிஸ்து வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்கள் 7ஆம் சபை காலத்தில் கிறிஸ்து எளிமையாக வந்திருப்பதனாலே, பிரண்ணாமாக வந்திருப்பதனாலே, அக்கினிஸ்தம்பத்தில் வந்திருப்பதனாலே, தோல் மலிக்கிற அக்கினிஸ்தம்பத்தோடு அடையாளத்தோடு வருகின்றார், மரித்தவர் உயிர்ப்பித்து காண்பிக்கின்றார், குருடனை பார்க்க வைக்கின்றார், வேத ரகசியங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார், சர்பத்தின் வித்தை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார், முத்திரை உடைச்சி காண்பிக்கின்றார், வேத வார்த்தையை நிறைவேற்றுதலை காண்பிக்கின்றார், அக்னிஸ்தம்பத்தின் அடையாளத்தோடு மேகஸ்தம்பத்தின் அடையாளத்தோடு வந்து நின்று கொண்டிருக்கின்றார். லவோதிக சபை அவரை வெளியே தள்ளிவிட்டது. ஏனென்றால் அவள் ஏற்கனவே தன்னுடைய சொந்த ஞானத்தின் மூலியமாக ஒரு மணவாளனை தெரிந்து கொண்டு சபையை டாப்பால் போட்டு கொண்டிருக்கின்ற பொழுது கர்த்தர் சபையை திறப்பதற்காக தேவன் கதவை தட்டி கொண்டிருக்கின்றார். வெளிப்பக்கம் டாப்பால் போட்டிருந்தால் தேவனை கதவை திறந்து உள்ளே வந்திருப்பார். இவர்களோ உள் டாப்பால் போட்டுக் கொண்டார்கள், பாரம்பரியத்தின் மூலியமாக டாப்பால் போட்டுக் கொண்டார்கள், மனிதன் ஞானத்தின் மூலியமாக டாப்பால் போட்டுக் கொண்டார்கள், சபை கோட்பாடுகள் மூலியமாக டாப்பால் போட்டுக் கொண்டார்கள், கல்வி ஞானங்கள் மூலியமாக டாப்பால் போட்டுக் கொண்டார்கள். ஆனால் கர்த்தரோ வெளியே நின்று சபைக்குள் செல்வதற்காக முயற்சி பண்ணி கொண்டிருக்கின்றார். இதோ வாசல் பெண் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் ராபோஜனம் பண்ணுவேன். அப்பத்தை கொண்டு வந்தாரா? இல்லை, அவர் திராட்சத்தை கொண்டு வந்தாரா? பாருங்கள், அவர் ஒரிஜினல் மன்னாவாகிய நித்திய ஜீவன் தருகிற வார்த்தையை, ரகசியங்களை, வெளிப்பாடையும் கொண்டு வந்தார். ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜனங்களோ எங்களுக்கு கோதுமை அப்பம் போதும், எங்களுக்கு திராட்சரசம் போதும் என்று ஒரிஜினல் நித்திய ஜீவன் தருகிற வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அவரை வெளியே தள்ளிவிட்டார்கள். பாருங்கள் எப்படிப்பட்ட காரியங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்தது போலவே புறஜாதிக்கென்று ஈசாவின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார்கள் நம்பிக்கை வைப்பார் என்று ஏசாயா சொல்லியிருக்கிறாரே. ஆனால் இவர்களோ லவோதிக சபையும் பாருங்கள் கிறிஸ்துவை வெளியே தள்ளிவிட்டது. ஏன்? அவர் எளிமையாக வந்திருந்தார். இயேசு கிறிஸ்து எப்படி எளிமையாக ஒரு விபச்சாரம் செய்கின்ற, நாசரத்தின் சொல்லக்கூடிய விபச்சாரம் செய்கின்ற இடத்துல ஒரு கண்ணின் வயிற்றில பிறந்தாரோ அதே போல பாருங்கள் 2வது வரிகளே வருகின்ற பொழுது தேவன் அக்னிஸ்தம்பம் மாறவில்லை. பிரண்ணாம் பிறக்கின்ற பொழுது 1909 ஆண்டிலே ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி விடிய கால 5 மணியில பாருங்கள்
சின்ன ஒரு மர வீட்டுக்குள்ளே பிரண்ணாம் பிறக்கின்ற பொழுது தலைக்கு மேல் அக்னி ஸ்தம்பம் இருந்தது. எதற்கு கொடுக்கப்பட்ட அடையாளம்? இயேசு கிறிஸ்து பிறக்கப்பட்ட அதே நட்சத்திர அடையாளத்தோடு எதற்காக பிரண்ணாம் பிறக்க வேண்டும்? ஏன் ஒரு தோல் மேல் அக்னி ஸ்தம்பம் இருக்க வேண்டும்? ஒரு தலையின் மேல் ஏன் அக்னி ஸ்தம்பம் இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து போலவே அவரும் ஏன் மரித்தவரை உயிர்ப்பிக்க வேண்டும்? குருடனை ஏன் பார்க்க வைக்க வேண்டும்? அன்பு சகோதர சகோதரி, நினைத்து பாருங்கள். சபை காலத்தின் வழியாக வருகின்ற பொழுது தேவன் முதலாம் சபை காலத்தில் வரவில்லை, இரண்டாம் சபை காலத்தில் தன்னை வெளிப்படுத்தவில்லை. சபை காலங்கள் முடிவடைகின்ற பொழுது கடைசி சபை நாட்களில் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு நடமாடக்கூடிய மனிதனாக, ஒருவர் பார்க்கக்கூடிய மனிதனாக, ஒரு இடத்துல பேசக்கூடிய மனிதனாக, சாப்பிடக்கூடிய மனிதனாக வெளிப்பட்டார். ஆபிரகாம் இடத்தில் அவர் மெல்கிசேதேக்காக வருகின்ற பொழுது அப்பத்தையும் திராட்சைரசத்தையும் குடித்து ஒரு மனிதனாக நின்று கொண்டு ஆபிரகாம் இடத்துல உடன்படிக்கை பண்ணி கொண்டார். அதே எலோஹிம் தான் 3 பேராக வெளிப்படுகின்ற பொழுது ஆபிரகாம் இடத்திலே ஆபிரகாம் அவருடைய காலை கழுவி விட்டான். சாராளிடத்தில் கட்டளை பெற்று, சாராலே 3 படி மாவு எடு. எதற்கு 3 படி மாவு? தேவனுடைய 3 கட்டங்கள், 3 அப்பங்கள், 3 தன்மைகள், 3 ஆபீஸுகள், 3 யுகங்களாக பாருங்கள் வெளிப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆபிரகாம் சாராளிடத்தில் 3 படி மாவெடுத்து பிசைன்னு சொல்லி பிசைந்து மாட்டுப்பால் பாருங்கள் பாலையும் குடித்து கன்றுக்குட்டி இறைச்சியும் சாப்பிட்டுட்டு அவர் நடமாடக்கூடிய மனிதனாக, ஆபிரகாம் இடத்தில் பேசுகிற மனிதனாக, சாராளிடத்தில் பேசுகிற மனிதனாக, சாரால் அவரை பார்க்கக்கூடிய மனிதனாகத்தான் நின்று கொண்டிருந்தார். தேவன் மாறவில்லை. இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது ஆவியிலே வந்தார். அவர் நடமாடக்கூடிய மனிதனாகத்தானே வந்தாரு, பேசக்கூடிய மனிதனாகத்தானே வந்தாரு, ஒருவர் தொடக்கூடிய மனிதனாகத்தானே வந்தாரு. பாருங்கள். ஆனால் புறஜாதிக்கு வரும்போது மட்டும் எப்படிங்க அவர் ஆவியில வருவாரு? சிந்தித்து பாருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே. வேத வார்த்தை கொண்டு ஆராய்ந்து பாருங்கள். தேவன் எப்பொழுதுமே தன் திட்டங்களை மாற்றிக்கொள்ளவே மாட்டார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். யூதனிடத்தில் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு மனிதனாக நின்று கொண்டிருந்தாரோ அதே போல ஏலோகியமாக வருகின்ற பொழுது அவர் ஆவியில வரவில்லை. ஒரு மனிதனாகத்தான் ஆபிரகாம் இடத்தில் வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்துவாக வருகின்ற பொழுதும் குமாரனாக வருகின்ற பொழுதும் அவர் ஒரு மனிதனாகத்தான் வெளிப்பட்டார். ஆனால் பரிசுத்த ஆவியாக வரும்போது மட்டும் எப்படிங்க அவர் ஆவியில வருவார்? பாருங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. பிதாவாக வருகின்ற பொழுது மாம்சத்தில் வெளிப்பட்டார், குமாரனாக வருகின்ற பொழுது மாம்சத்தில் வெளிப்பட்டார். அப்படி அவர் பரிசுத்த ஆவியாக வருகின்ற பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபரை குறிக்கிறது. பாருங்கள். ஆனால் அவர் 6 சபை காலம் வரைக்கும் அனாயிட்டிங்காக வெளிப்பட்டார். ஒரு 2 நிமிடம் 1 நிமிடமாக தன் ஆவியை தன் ஜனங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டார். ஆனால் 7ஆம் சபை காலத்திலே அவர் ஒரு மனிதனாக வெளிப்பட்டார். நடமாடக்கூடிய மனிதனாக இருந்தார், பேசக்கூடிய மனிதனாக இருந்தார். எதற்காக? பிரண்ணாமுடைய தலைக்கு மேல் அக்னி ஸ்தம்பத்தின் ஒளி இருக்க வேண்டும். அது லோகஸோட அடையாளம் இல்லையா? அது ஏலோஹிமுடைய அடையாளம் இல்லையா? கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேலே இருக்கும். தானியேல் கண்ட அந்த காட்சியை பாருங்கள். இயேசு கிறிஸ்துக்கு மேலே தோல் மேல் அக்னி ஸ்தம்பம் இல்லை, பிரண்ணாமுடைய தோலுக்கு மேல் அக்னி ஸ்தம்பம் இருந்தது. அதற்கு என்ன அடையாளம்? கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேலே இருக்கும். ஏசியா எழுதினார். ஏசியா 9ஆம் அதிகாரம் 6 பார்ப்பீரென்றால் கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேலே இருக்கும். எதற்காக? பிரண்ணாமுடைய தோளின் மேலே கர்த்தர்த்துவம் கொடுக்கப்பட்டது. கல்வாரி சிலுவையிலே சுமந்து தன் ஜீவனை கொடுத்து உலகத்தின் பாவங்களை தன் மேல் சுமந்து கொள்கின்ற பொழுது பாருங்கள், அந்த கர்த்தர்த்துவம் மீட்பென சொல்லக்கூடிய அந்த அடையாளம் அக்னிஸ்தம்பம் தோல் மேலே இருக்கிறது. யாராவது நம்புவாங்களா? செய்திக்கு வர வேண்டும், செய்தி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உரைக்கப்பட்ட வார்த்தை எடுத்து வாசித்து பாருங்கள். தானிடத்திலே காண்பிக்கின்ற பொழுது இனி காலம் செல்லும் என்றார். ஒரு காலம், காலங்களும் அரைக்காலம் செல்லும் என்றார். ஆனால் முத்திரை உடைக்கின்ற பொழுது 7ஆம் தூதன் லவோதிகா சபைக்கு வருகின்ற பொழுது இனி காலம் செல்லாது. தானிடத்தில் கண்ட அதே காட்சி, சணல் வஸ்திரம் தரித்தவர், வலது கால் சமுத்திரத்தின் மேல் இடது கால் பூமி மேலே வைத்துக் கொண்டு சிங்கம் கர்ஜிக்கிறது போல, வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே அவர் மறுபடியுமாக சணல் வஸ்திரம் தரித்தவராய். சணல் வஸ்திரம் என்பது என்ன? பரிசுத்த ஆவி. இன்றைக்கு அநேகர் பேர் பாருங்கள், சாக்கு போட்டுக்கிட்டு சாம்பலை போட்டுக்கிட்டு பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், ஜனங்களை ஏமாத்தி கொண்டிருக்கின்றார்கள். சணல் வஸ்திரம் என்பது என்ன? பரிசுத்த ஆவி.
ஒரு நடமாடக்கூடிய மனிதனாக வெளிப்படுகின்றார் என்றால் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். யூதனுக்கு மாம்சத்தில் வெளிப்பட்டால் அவர் சமாரியருக்கு மாம்சத்தில் தான் வெளிப்பட வேண்டும். அப்படித்தானே வெளிப்பட்ட சமாரிய பெண்ணுகிட்ட. அப்ப புறஜாதி கிட்ட வரும்பொழுது மட்டும் எப்படி தேவன் ஆவியில வந்துருவார்? மணவாட்டிய மாம்சத்தில் இருக்கிறாள், தேவன் ஆவியில வந்தால் எப்படி திருமணம் செய்ய முடியும்? எப்படி மணவாளை காண முடியும்? மணவாளத்தில் எப்படி தொடர்பு கொள்ள முடியும்? உங்கள் வீட்டில் உங்க சகோதரனுக்கு, உங்க மகனுக்கோ மகளுக்கோ நீங்கள் ஆவியில ஒருத்தரை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? மாப்பிள்ளைய பொண்ணோ தலை சிறுக்கி ஓட மாட்டாங்க. நீதிபராக இருக்கிற தேவன், நேற்றும் இன்றும் என்று மாறாதிருக்கிற தேவன், புறஜாதி மத்தியில் வருகின்ற பொழுதும் யூதனுக்கு எப்படி வெளிப்பட்டாரோ, சமாரிய பெண்ணுக்கு எப்படி மாம்சத்தில் வெளிப்பட்டார், அதே போலத்தானே புறஜாதிக்கு வெளிப்பட வேண்டும் என்று வேதம் போதிக்கிறதே. ஆனால் இயேசு கிறிஸ்துவாக வருகின்ற பொழுது அவர் நம்மிடத்தில் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு நடமாடக்கூடிய மனிதனாக வரவில்லை. நான் மரித்து உயிர் தெழுந்து மேலே சென்றால் தான் வேறு ஒரு தேற்றரவாளனை இந்த புறஜாதியாரை ஆளும்படிக்கு, ஈசாவின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எலும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார்கள் நம்பிக்கை வைப்பார்கள். இது மறைக்கப்பட்ட மறைபொருள், இது பொது ஜனங்களுக்கு அல்ல என்று ஏன் தேவன் சொன்னார்? மூன்றாவது எழுப்பு என்பது என்ன? அது பொது ஜனங்களுக்கு அல்ல, முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான். முதல் வரிகளை இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது எல்லோருமே அவர் கண்டு கொண்டார்களா? இல்லவே இல்லையே. ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் மாத்திரம்தானே தேவனாலே முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய பேதுரு, சமாரிய பெண்ணு, நாத்தான்வேலை, பிலிப்பு, இப்படிப்பட்ட ஒரு சிறு கூட்டம் மாத்திரம்தானே. அவர்களும் யூதர்கள் தானே. அவர்களும் யெகோவா தேவனை தானே வணங்கி கொண்டிருந்தார்கள். யெகோவா தேவனை வணங்கி கொண்டிருந்தவர்கள் புதிய நாமத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? வார்த்தையின் நிறைவேறுதல், அடையாளத்தை பார்த்தார், அற்புதத்தை பார்த்தார்கள். கர்த்தர் அவர்களை முன்குறித்து வைத்திருந்தார். இந்த யெகோவா தேவன் தாப்பா இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டார் என்று ரகசியத்தை பெற்றுக்கொண்ட பிறகுதான் அவர்கள் புதிய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அதே போல இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து இரண்டாவது வரிகளில் வருகின்ற பொழுது தேவன் தன் முகத்திரையை மாத்திரம் மாற்றிக்கொண்டு அடையாளங்கள் மாற்றவில்லை, அற்புதங்கள் மாற்றவில்லை, அக்னி ஸ்தம்பத்தை மாற்றவில்லை, மரித்தவரை உயிர்ப்பிக்கிற அடையாளங்கள் மாற்றவில்லை. அணிலே வராத இடத்திலே அணிலை சிருஷ்டிக்க பண்ணி நான் கர்த்தர் என்பதை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். அன்பு சகோதர சகோதரியிலே, மெசியா எப்பொழுதும் தீர்க்கதரிசியாகத்தான் இருப்பார் என்று வேதம் போதிக்கிறது. ஒரு யூதன்ட்ட போய் கேட்டு பாருங்க, மெசியா எப்படி வருவார் என்று கேட்டு பாருங்க. மெசியா எப்பொழுதும் அவர் தீர்க்கதரிசியாகத்தான் இருப்பார். அப்ப நமக்கென்று கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசி யார்? புறஜாதிக்குள்ள இருந்து ஒரே ஒரு தீர்க்கதரிசி, புறஜாதிக்கென்று வந்த ஒரே தீர்க்கதரிசி வில்லியன் மரியன் பிரண்ணாமாக இருக்கின்றார். நமக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரே தீர்க்கதரிசி, சமாரிய பெண்ணுக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரே தீர்க்கதரிசி அவர் இயேசுவாக நின்று கொண்டது போலவே நம்முடைய நாட்களிலே நமக்கென்று கொடுக்கப்பட்ட, புறஜாதிக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு தீர்க்கதரிசி அது வில்லியன் மரியன் பிரண்ணாமாக இருக்கிறார். அந்த வில்லியன் மரியன் பிரண்ணாம் தான் மெசியாவாக வெளிப்படுகிறார். ஜனங்கள் இன்றைக்கு லவோதிக சபை குழப்பத்தில் இருக்கிறது. தீர்க்கதரிசிக்கும் மெசியாவுக்கும் என்ன விதமான அடையாளம் என்று தெரியாமல் இருக்கிறார்கள். உதாரணமாக பாருங்கள், தீர்க்கதரிசி என்றாலே தேவனிடத்தில் முழங்கால் படியிட்டு கர்த்தாவே, ஒரு சகோதரனுக்கோ சகோதரி ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் எப்பொழுது கட்டளை தருகிறார் அது வரைக்கும் காத்திருக்க வேண்டும். உதாரணமாக பழைய ஏற்பாடு நாட்களில் நீங்கள் பார்ப்பீர்கள், மிகையா தீர்க்கதரிசியை யெசோபாத்தும் யூரு அழைக்கின்றார்கள், ஆகாப்பும் அழைக்கின்ற பொழுது நாங்கள் போருக்கு செல்லலாமா, வெற்றி பெறுவான் கேட்கின்ற பொழுது உடனடியாக சொல்லவே இல்லை. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் தேவனிடத்தில் கேட்டுட்டு வந்து சொல்றேன். அதுதான் தீர்க்கதரிசி. இரவு நேரத்தில் சென்று அவர் ஜெபம் செய்து கொண்டு அடுத்த நாள் காலையில் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் போருக்கு செல்ல வேண்டாம், உங்கள் இரத்தத்தை நாய் நக்கும் என்று சொல்லுகின்ற பொழுது பாருங்கள், அதுதான் தீர்க்கதரிசியின் அடையாளம். ஆனால் மெசியாவினோட அடையாளமோ சமாரிய பெண் பேசுகின்ற பொழுது அவர் உள்ளத்தில் இருக்கிற அனைத்து ரகசியமும் எடுத்து அவளுக்குள்ளிருந்த பாவங்கள், அவருக்குள்ளிருந்த கணவர்கள் யார் என்று சொல்லி உள்ளத்தின் ரகசியம் எடுத்து பேசுகின்ற பொழுது உடனடியாக தேவன் சமாரிய பெண்ணுக்கு தன்னை வெளிப்படுத்துகின்ற பொழுது சமாரிய பெண் நீர்தான் மெசியாவென்று தீர்க்கதரிசி என்று கண்டு கொண்டாள். வேதத்தில் கேட்கின்ற பொழுது பேச சொன்ன வார்த்தை ஆண்டவரின் ஜீவன தேவன குமாரனான கிறிஸ்து. ஆனால் எல்லோருமே இருந்து கொண்டான ஒருவர் போதகர், ஒருவர் தீர்க்கதரிசி என்று சொன்னார்கள், ஒருவர் எரேசியா ஒருத்தர் சொன்னார்கள். பேதுருவே நீ என்ன யார சொல்கின்றா கேட்கின்ற பொழுது ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனான கிறிஸ்து